اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. முதல் மற்றும் இறுதி ஹஜ்ஜின் போது அரபா மைதானத்தில் லட்சக்கணக்கான உத்தம சஹாபாக்கள் மத்தியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பேருரை கடைசி ஹஜ்ஜின் போது மக்கா அருகில் உள்ள அரபா குன்றின் மீது நின்றவாறு அங்கு குழுமியிருந்த 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்களை பார்த்து நிகழ்த்திய உரை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த உரையை முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பேருரை அரபா நாளில் நிகழ்ந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சின் இறுதியில் மக்களை நோக்கி, இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த வழிகாட்டல்களை எடுத்துச் செல்ல வேண்டும். விஷயம் சென்று சேர்பவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவரை விட நன்கு ஆராயும் தன்மை உடையவராக இருக்கலாம். மக்களே, என் பேச்சை கவனமாக கேளுங்கள். இந்த ஆண்டிற்கு பிறகு மீண்டும் இந்த இடத்தில் சந்திப்போமா என்பது எனக்கு தெரியாது. பிறப்பில் உயர்வு தாழ்வு காட்டாதீர்கள். மக்களே, உங்களது இறைவன் ஒருவனை அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஓர் அரபிக்கும் ஓர் அரபி அல்லாதவரை விடவோ, எந்த ஓர் அரபிக்கு அல்லாதவருக்கு ஓர் அரபியை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை. எந்த ஒரு வெள்ளையருக்கு ஓர் கருப்பரை விடவோ, எந்த கருப்பருக்கு ஓர் வெள்ளையரை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை. இறை அச்சம் மட்டுமே ஒருவரின் மேன்மையை நிர்ணயிக்கும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்கள் மீது மிகச் சிறந்தவர் உங்களில் அதிகம் இறை அச்சம் உள்ளவர்கள். தலைமைக்கு கீழ்ப்படிவீர்கள். மக்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். கருப்பு நிற அபிசீனிய அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர்கள் அல்லாஹுவின் வேதத்தை கொண்டு உங்களை வழிநடத்தி அதை உங்களிடையில் நிலைநிறுத்தி காலமெல்லாம் அவரது சொல்லை கேட்டு நடங்கள். அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அராஜகம் செய்யாதீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகட்டவர்களாய் இறை நிராகரிப்பாளர்களாய் மாறிவிடாதீர்கள். பணியாளர்களை பேணுவீர். மக்களே, முஸ்லிம் அனைவரும் சகோதரர்கள். உங்கள் பணியாளர்களை விஷயத்தில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நன்றாக பராமரியுங்கள். நீங்கள் உண்பதையே அவர்களுக்கு உண்ணக் கொடுங்கள். நீங்கள் உடுத்தவையே அவர்களுக்கு உடுக்கச் செய்யுங்கள். முறை தவறி நடக்காதீர்கள். உரிமைகளை மீறாதீர்கள். பெண்களை மதிப்பீர். எச்சரிக்கையாக இருப்பீர். சொர்க்கம் செல்லும் வழி. மக்களே, உங்கள் இறைவனை வணங்குங்கள். உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். கடமையான ஐவேளை தொழுகையை தவறாது பேணுங்கள். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று வாருங்கள். விருப்பமுடன் சகாத் கொடுங்கள். அல்லாஹுவின் இல்லத்தில் ஹஜ் செய்யுங்கள். உங்களில் அதிகாரம் உடையவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள். குற்றவாளியை தண்டிக்கப்படுவார். இறுதியாக இஸ்லாம் முழுமையாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இறுதி இறை வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதே இடத்தில் அல்லாஹுவின் புறத்திலிருந்து கீழ்வரும் வசனம் ஒன்று இறங்கியது. இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன், அங்கீகரித்து கொண்டேன். குர்ஆன் 5:3.